வணக்கம். ஆற்காடு ராஜா முகமது அவர்கள் வந்து ஆரம்ப கல்வியை கூட வந்து முடிக்காதவர். ஆனா இந்த எழுத்துலகம் வந்து பாத்தீங்கன்னா அவரே சுயமாக வந்து புத்தகங்களை எழுதுற அளவுக்கு, பதிப்பகத்தை தனியா வந்து நடத்துக்கிற அளவுக்கு, அப்புறம் யாராவது புத்தகம் கொடுத்தாங்கன்னா அந்த புத்தகத்தை வந்து அவரே திருத்தி கொடுக்குற அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு எழுத்தாளராக இருக்கிறார். அவருடைய புத்தக கடை தான் வந்து இன்னைக்கு பெங்களூர் புக் ஸ்டால்ல வந்து அவர் போட்டிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு பேட்டி எடுத்துருவாங்க. வணக்கம் தோழர். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாங்க. ஐயா தான் ராஜா முகமது அவர்கள். நான் கூறுகிறது ராஜா முகமது ஐயா பற்றி மூத்த பத்திரிகையாளர், பதிப்பாளர், வழக்கறிஞர் வினோத் அவர்கள் வந்து நீங்க வந்து அதை பற்றி 4 வார்த்தை சொல்லுவாங்க எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர் ராஜா முகமது அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் என்னுடைய அறிமுகமான நண்பர். அவர் நல்லறம்னு ஒரு பதிப்பகம் வச்சிருக்காரு. அந்த பதிப்பகத்துல முதல் முறையா பெங்களூர் புத்தக திருவிழால ஒரு ஸ்டால் போட்டிருக்காரு. அந்த ஸ்டாலுக்கு வந்தேன். ரொம்ப நல்ல நல்ல நூல்கள் இருக்கு. அவருடைய நூல்கள் வந்து நீங்கள் நிராகரித்த நான் அது ஒரு கவிதை தொகுப்பு, ரொம்ப சிறப்பா இருக்குது. ராஜா முகமது வந்து பெங்களூர்ல ஏரிக்கரை கவியரங்கம், பாவனர் பாட்டரங்கம், பெங்களூர் எங்க கவிதை கூட்டங்கள் நடந்தாலும் முதலாக கலந்துக்கிட்டு ஒருங்கிணைக்கிறத ஆரம்பிச்சு சிறப்பா கவிதை பாடுவாரு. அவர் அவருடைய எழுத நூல் தொகுத்திருக்கிற கவிதைகளை, சிறப்பான கவிதைகள் எல்லாமே புது கவிதைகள். ராஜா முகமது அவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துல போய் கற்றுக்கொண்டது, அதுக்கான சூழல் அமைஞ்சது குறைவானது தான். தொடக்க கல்வி அளவு தான் அவர் படிச்சிருக்காரு. ஆனா அவர் கற்றுக்கொண்ட அகாடமிக்கு வெளியே கற்றுக்கொண்ட விஷயங்கள் ஏராளமானது. ஒரு MA தமிழ் படித்தவர்களுக்கு இலக்கிய அறிவை விட ஐயாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆழமான அறிவு உண்டு. அது வந்து முழுக்க முழுக்க வாசிப்பு, தேடல், மனிதர்களோட பழக்கம், உரையாடல், விவாதம், இதன் மூலம் கற்றுக்கொண்டது அதிகம். பாருங்க, ஒரு எளிமையா ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்ச ஒருத்தர், ஒரு தொழில் கடையில வேலை செஞ்ச ஒருத்தர், ஒரு கவிஞரா மாறி ஒரு பதிப்பகம் வச்சு நடத்துற அளவுக்கு, நல்ல ஒரு பதிப்பகம் வச்சு நடத்துற அளவுக்கு பல புது கவிஞர்களை உருவாக்கி அவங்கள வந்து புத்தகங்களை பதிப்பிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா எழுதியிருக்காரு. புத்தகம் எழுதிருக்காரு, புது புது புத்தகங்களை பதிப்பிக்கிறாரு. இந்த நூல் கூட அவர் தான் போடுறாரு. கர்நாடக தமிழர் கையேடு, முகவரி கையேடு வந்து இது வந்து கர்நாடக தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய அட்ரஸ் எல்லாம் வாங்கி தொகுத்துருக்காங்க பத்திரிகையாளர் சங்கம் சார்பா. அதை வந்து அச்சிட்டு கொடுத்தது, செமைப்படுத்தது, நேர்த்தியா கொண்டு வந்ததுல ஐயாவோட பங்களிப்பு ரொம்ப பெருசு. மிக தேர்ந்த நூல்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு பிரபலமான எழுத்தாளர் அப்படியெல்லாம் இல்லாம நல்ல நூல் எது முக்கியமோ அதை வந்து இது பண்றாரு. மிக அற்புதமான வெளியீடுகள் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. மிக அற்புதமான வெளியீடுகள் எல்லாமே. இதெல்லாம் வந்து இவருடைய இந்த பெங்களூர்லயே இவருடைய ஸ்டால்ல தான் இருக்கு, வேற யார் ஸ்டாலையும் இல்ல. இதெல்லாம் வந்து மக்கள் வாசிச்சு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழுக்கு இந்த அறிவு எல்லாம் புதுசு, தமிழுக்கு வெளியே உள்ள அறிவு. இதெல்லாம் கவிஞர் இந்திரன், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், கலை இலக்கிய விமர்சகர் இந்திரன் அவர்களுடைய ஆதிவாசி கவிதைகள், கடவுளுக்கு முன் பிறந்தவர்கள், ரொம்பவும் பரவலா பேசப்பட்ட ஒரு நூல் இது. அவர் எவ்வளவு அபாரமா இருக்கு. இவர் வந்து அந்த மாதிரி கவிதை ரசனை உடையவர். ஆனா இந்த மாதிரி கவிதையெல்லாம் தேர்வு செய்து வச்சிருக்காரு.